ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் சந்துரு பேசுகிறேன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஜாலியாக இருக்கணும். நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன் நண்பா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா Realme Gt 2 Pro. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நாளாக இந்தியாவுக்கு வருதுன்னு கேள்விப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. இந்த மாதம் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகிருக்க வேண்டியது. ஸோ இந்த மாதம் கடைசி இல்லை அடுத்த மாதம் ஃபஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா லான்ச் ஆயிரும். மற்ற எல்லா நாடுகள்லேயும் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணிட்டாங்க. ஹேண்ட்ஸாடு அது டிசைனு ஸ்பெக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிருச்சு. இந்தியாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ரூபா ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக்கெல்லாம் கேட்டிங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா குறை சொல்கிற மாதிரியே இல்லை. எல்லாமே அந்த 50,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா வேலிட் மாதிரி தான் தெரியுது. ஸோ என்ன ஸ்பெக்கு அப்படின்றத ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன், ஓகேவா? நம்ம டெலிகிராம் குரூப்புக்கு லிங்க் இருக்குது, அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி 2000க்கும் மேற்பட்ட நண்பர்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்காங்க. உங்களுக்கு எந்த சந்தேகனாலும் குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு கம்ப்ளீட்டான சொல்யூஷன் கிடைக்கும். நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிற ஸ்மார்ட் ஃபோனை ஆல்ரெடி நம்ம நண்பர்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். அவங்கள்ட்ட ஃபீட்பேக் கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன ஏதுன்ற முடிவு எடுத்துகிட்டு வாங்கிக்கோங்க, ஓகே நண்பா? ஓகே, இந்த ஸ்மார்ட் ஃபோன் டிசைன் வைஸ் பார்க்கும்போது ஆல்ரெடி நம்ம பார்த்து பழகின ரியல்மியோட டிசைன் மாதிரி தான் நண்பா இருக்குது. ரீசெண்டாக கூட லான்ச் பண்ணாங்க Realme 9 Pro, அந்த டிசைனோட ஒத்து போகுதுன்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்மார்ட் ஃபோன் டிசைனை வச்சு தான் Realme 9 Pro வந்து டிசைன் பண்ணிக்கணும். ஏன்னா இது ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா லீக்கில் நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒரு இமேஜ் தான். ஸோ டிசைன் வைஸ் பார்க்கும்போது நல்லா இருக்குது நண்பா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச்சு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டு, அது மட்டும் இல்லாமல் LTPO டெக்னாலஜி, அந்த 1Hz to 120 ஹெர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ஆகிக்கிறோம். ஸோ டிஸ்பிளேல டாப் நாச்சாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கார்னிங் Gorilla Glassோட விக்டர்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு கம்ப்ளீட் ஒரு டிஸ்பிளேவாக இருக்கும். ஸோ அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 3 கேமரா கொடுத்துருக்காங்க. ரெண்டில் வந்து 2 பிரைமரி கேமரா அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா லான்ச்சும் பண்ண போகிறாங்க. 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி சோனியோட IMX766 சென்சார். ஒயிட் ஆங்கிளும் பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக இந்த ஒயிட் ஆங்கிள் கேமரோட ஃபீல்ட் ஆஃப் வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 119 டிகிரிலேருந்து சாம்சங் ஃபோன்ஸ்லாம் 121 டிகிரி வரைக்கும் கொடுப்பாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 150 டிகிரிக்கான ஃபீல்ட் ஆஃப் வியூ கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். 360 டிகிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. 180 டிகிரிக்கும் 150 டிகிரிக்கு எவ்வளோ வித்தியாசம் அப்படின்னு பாருங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஃபிஷ்ஷை மாதிரியான ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும். அதே மாதிரி நல்ல ஒய்டாக கேப்சர் ஆகும், டேட்டா லாஸ் இல்லாமல். பொதுவாக ஒயிட் ஆங்கிளில் ஃபோட்டோ எடுக்கும்போது என்னென்னா சென்ட்ரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நல்ல கேப்சர் இருக்கும். அந்த கார்னர் 4 கார்னருமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளாக் ஷேடோ அடிச்சு ஒரு மாதிரி அந்தளவுக்கு டீட்டெயில்ஸ் இருக்காது. பட் இதெல்லாம் இல்லாமல் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து 3 மெகாபிக்சலுக்கான இன்னொரு சென்சார் கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு என்னன்றது எனக்கும் தெரியல. அப்புறம் ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா. பேக் கேமரா யூஸ் பண்ணி உங்களால் 8Kல வீடியோ எடுத்துக்க முடியும் 24 fps. அதே மாதிரி ஃப்ரண்ட் கேமராவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1080 30 fps தான் இப்போதைக்கு லீக்கில் வந்து தெரிய வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு 1080 60 fps கொடுத்துட்டு 4K 30 fps கொடுத்தாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா Snapdragon 8 Gen 1 எல்லாமே செய்ய முடியும். ஸோ ப்ராசர்னு பார்க்கும்போது இந்த வருஷத்துக்கான ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் தான் கொடுத்துருக்காங்க, Snapdragon 8 Gen 1. அது மட்டும் இல்லாமல் 5000 mAhக்கான பேட்டரி, 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க நண்பா. ஸோ 120 வாட்ஸ் எதிர்பார்த்துருப்பீங்க. 120 வாட்ஸ் எதுக்கு? 1/4 மணி நேரத்தில் சார்ஜுக்கும் 1/2 மணி நேரம் சார்ஜுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸே கிடையாது நண்பா. ஸோ 67 வாட்ஸ் சார்ஜரே நமக்கு போதும். அது மட்டும் இல்லாமல் வயர்லெஸ் சார்ஜிங்கில் 50 வாட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுமா. ரிவர்ஸ் சார்ஜிங்கில் பார்த்தீங்கன்னா 20 வாட்ஸாக 10 வாட்ஸ் நினைக்கிறேன். 10 வாட்ஸ் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் வந்து சப்போர்ட் பண்ணும். LPDDR5 RAM யூஸ் பண்ணியிருக்காங்க. UFS 3.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. Wi-Fi 6 இருக்குது. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 5G ஸ்மார்ட் ஃபோன் தான். ஆனால் எத்தனை பேண்டுன்றது இந்தியாவுக்கு வரும்போது தான் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக தெரியும். ஓவராலாக இந்த ப்ரைஸுன்னு அப்படின்னு பார்க்கும்போது 50,000 ரூபா கிட்ட வரும் இந்தியாவில். கண்டிப்பாக இந்த நான் வந்து 35,000 ரூபாய்க்கு வரும் ரியல்மி தரப்புலேருந்து வரனால அப்படிலாம் கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும், ஒரு 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி Realme X50 Proன்னு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்க Snapdragon 865. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதே 50,000 தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஆஃபரில் தான் பார்த்தீங்கன்னா 30,000 அந்த மாதிரி அமேசானில் கொண்டு வந்தாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும்போது அந்த 50,000 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் கண்டிப்பாக இருக்கும். பட் ஒரு 6 மாதம் அந்த ரேஞ்ச் போக போக ஏதாச்சும் ஆஃபர், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் அப்படி இப்படின்னு போட்டு குறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்பெக்கை வச்சு பார்க்கும்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபை தான் நண்பா. எனக்கு வந்து டிஸ்பிளேல குறை சொன்னேன், அது மட்டும் இல்லை இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஃப்ளாக்ஷிப் லெவலில் வரும்போது ஸோ எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க.
வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் ஒரு சில டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியாமல் இருக்குன்னா ஐபி ரேட்டிங் எந்த மாதிரி கொடுக்குறாங்க, வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்களா இல்லை வாட்டர் ப்ரூஃப் கொடுக்குறாங்களா. ஏன்னா OnePlus டாப் சீரீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளேயும் விட்டு விளாடலாம், குழாயை திறந்து கழுவலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கா இல்லை வெறும் ஸ்ப்ளாஷ் ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தானா அப்படின்றது எனக்கு தெரிய வரல. அதே மாதிரி இந்தியாவுக்குன்னு வரும்போது பேஸ் வேரியண்ட் எவ்வளோக்கு 128GB இருக்குமா இல்லை 64ஆன்றதும் தெரியல. அநேகமாக 128 தான் இருக்கும், பட் ரேம் வேரியண்ட் எப்படின்றது தெரியலை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மற்ற டீட்டெயில்ஸ்லாம் இன்னும் ஒரு 2 வாரம் அந்த ரேஞ்ச் வெயிட் பண்ணோம்னா கன்ஃபார்மாக எனக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். அவ்வளோதான் நண்பா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு இது போன்ற ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.